அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போனாலும், அதாவது அது காது குத்தா இருக்கலாம், இல்ல கல்யாணமா இருக்கலாம், இல்ல ஒரு பூப்புனித நீராட்ட விழா இருக்கலாம், இல்ல எந்த ஃபங்ஷன் போனாலும், அந்த ஃபங்ஷன் முடிச்சுட்டு, கண்டிப்பா நம்ம இத செய்யாம நம்ம அங்கருந்து கிளம்ப மாட்டோம். என்ன அப்டின்னா, மொய் வைக்கிறது. அதாவது மொய் பணம் அப்டி சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த மொய் பணம் அப்டிங்கிறது எப்படி வந்துச்சு அப்டிங்கிறதுல இருந்து ஒரு சின்ன பதிவு பார்க்கலாம். இப்ப இந்த மொய் அப்டிங்கிறதே, அதாவது வாழ்த்து மொழி. இப்போ ஒரு ஃபங்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? வயசுக்கு தகுந்த மாரி ஒரு வாழ்த்து சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த மொழி அப்படிங்கிறது தான் மொய் அப்படின்னு மாறிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல. மொழி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இப்ப முன்னாடி காலங்கள்லலாம் ஒரு பரிசா குடுக்கணும் இல்லையா? சோ இந்த ஏதாவது ஒரு ஃபங்ஷன்லனாலும் அவங்களுக்கு நெறைய செலவுகள் இருக்கும். சோ அந்த செலவுகள்ல அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கஷ்டப்படாம இருக்கணும். சோ அவங்களுக்கு நம்மளே ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பரிசு குடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்தது. அப்போ அந்த அந்த காலத்துல அந்த ரூபாய் நோட்டுகள்லாம் புழக்கம் இல்லாத ஒரு காலத்துல பொன், வெள்ளி அந்த மாதிரி தான் புழக்கத்துல இருந்தது அந்த நாணயங்கள். சோ அதனால தான் 1 வராகன் பொன் அதாவது ஒரு தங்க காசு 1 வராகன் பொன், 1 தங்க காசு குடுப்பாங்களாம். அப்போ அதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதாவது 32 குண்டுமணி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு குண்டுமணிக்கே நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு ரேட்டும் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு அது ஒரு தங்கமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ அத வாங்குறது நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழலா இருக்கு. சோ இந்த மொய் பணம் அப்படிங்கிறது இப்படிதான் இந்த ரூபாய் நோட்டுகள் புழக்கம் இல்லாத நேரத்துல குடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமும் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துல வந்ததுக்கு அப்புறமும் கூட அது கூட ஒரு வெள்ளி நாணயம் சேர்த்து குடுத்திருக்காங்க. அந்த அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கும் நம்ம ரூ. 1 சேர்த்து நம்ம குடுக்குறோம். எதுக்கு குடுக்குறோம்னே தெரியாம குடுக்குறோம் இல்லையா? அதுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அதாவது ரெட்டப்படையில குடுக்காம, இப்ப நான் ஒரு 500 குடுக்குறேன், மொய்யா குடுக்குறேன் அப்படின்னா, அத பிரிக்க முடியும்ல. 250, 250ன்னு. ஆனா ஒரு 501 அப்படின்னு நம்ம குடுக்கும்போது அது ஒற்றைப்படை ஆயிருது. அதாவது இந்த குடுக்குறவங்களுக்கும், வாங்குறவங்களுக்கும் ஒரு உறவு நீடித்து இருக்கணும். அந்த உறவு ஒரு பலப்படணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த 1 அப்படிங்கிறது சேர்த்து குடுக்குற பழக்கம் இருந்துச்சு. அப்ப வெள்ளி நாணயம் சேர்த்து குடுத்தாங்க. இப்ப நமக்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா? சோ இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மொய் குடுக்குறவங்க, அந்த கவர்ல வச்சு குடுக்கும்போது, அத அவங்க அந்த மொய் எழுதுவாங்க இல்லையா? சோ அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, மைக்ல அனவுன்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கும். யார் ரொம்ப குடுத்துருக்கா அப்படின்றது. சோ இந்த மொய் பழக்கம் அப்படிங்கிறது இப்படிதான் உருவாச்சு. இது தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் முறையில எல்லாமே அதாவது நம்மளுடைய வாழ்க்கை சூழல் காரணமா எல்லாம் டிஜிட்டல் முறை ஆயிடுச்சு. நம்ம கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி ஃபங்ஷனுக்கு அனுப்புற மாரி இருக்கும். கூடுமான வரைக்கும் நம்மளுடைய டைம் ஒதுக்கி, நம்மளுடைய அந்த ஆண்டாண்டு காலமாக முன்னோர்கள்